பிக் பாஸ்ல இந்த வாரம் கலையரசன் தான் எவிக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எப்படி எவிக்ட் ஆகியிருந்தாரு, என்னென்ன விஷயங்கள் சாட்டர்டேல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பயங்கரமான ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தரையுமே தனியா அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுலயும் குறிப்பா கலையரசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வார்னிங் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார டாஸ்க் அப்ப டாக்டர் திவாகர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாரு கோவத்துல. அண்ட் அப்ப இது ஒரு மிகப்பெரிய சேனல். மக்கள் வந்து நெறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம அவரு பேட் வேர்ட் பேசியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாரி பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க. நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அண்ட் அத தொடர்ந்து அதுக்கப்புறம் வீட்ல இருக்க மத்த விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் எவிக்ஷன் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அதுலயும் விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. நான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு தான் நெனச்சேன். உங்களோட நல்ல நேரம் ஒருத்தர் தான் இந்த வாரம் போறாங்க அப்படின்னு சொல்லி அரோரா மற்றும் கலையரசன் இவங்க 2 பேரையுமே கடைசி நேரத்துல எந்திரிச்சு நிக்க சொல்லியிருக்காரு. அண்ட் இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் போக போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ்டையுமே யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப, ஒரு சிலர் அரோராவ சொன்னாங்க, ஒரு சிலர் கலையரசன சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து நீட்ட, அதுல கலையரசன் அவர்களோட பேர் தான் இருந்துச்சு. உண்மையிலேயே கலையரசன் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்துல தான் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு வாரம் அவர் தப்பிச்சிருந்தாரு அப்படின்னா, அடுத்த வாரமும் அவர நாமினேட் பண்ணியிருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அடுத்த வாரமும் இல்லாம அதற்கு அடுத்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் அவரு வீட்டுக்குள்ள இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அரோரா லாஸ்ட் மினிட்ல சாட்டர்டே எபிசோட்ல சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் கலையரசன் அவர்களோட எவிக்ஷனோட தான் சாட்டர்டே எபிசோட் முடிய பெற்றிருக்கு. அப்போ சண்டே இன்னொரு எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே எவிக்ஷன் கிடையாது. சண்டே வந்து இன்னும் நிறைய புது கலைஞர்கள், அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரீஸ் வரப்போறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ஒரு சீசன்ல. ஏன்னா இப்போ வரைக்கும் கேம் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மந்தமா தான் போய்க்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல எந்த இடத்துக்கிட்டையும் ஒரு ஃபயர் அப்படிங்கிற மாரி வரல. ஸோ வைல்ட் கார்டுக்குள்ள போறவங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கடந்த சீசன் அர்ச்சனா வைல்ட் கார்டுல தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் அப்படியே மாறி இருந்துச்சு. அதே மாரி இந்த முறை வைல்ட் கார்டு போனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கலையரசனுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. ஏன்னா, அவர் வெளியில மிகப்பெரிய ஒரு டேமேஜ்டான பேரோட தான் உள்ள போயிருந்தாரு. ஆனா, உள்ளார அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கலை திறமைகள காட்டியோ, இல்ல அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் பேசியோ, இன்னும் கொஞ்சம் அவர எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்திருக்கலாம். மக்கள் மத்தியில அவர் யாரு அப்படிங்கிறத புரிய வச்சிருந்திருக்கலாம். கேம்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கோட விளையாண்டுருக்கலாம். பட் அவருக்கு உடல்நலம் முடியல. அந்த ஒரு காரணத்தினால அவரால விளையாட முடியல. அதே நேரம் பெருசா அவர் யார் கூடயும் இன்டராக்ட் ஆகாம இருந்தாரு. அவர் பண்ணதுல மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் பார்வதி அவர்கள் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கன்னி கேங்ல இருந்தாங்க. இப்படி மாத்தி மாத்தி அவர் போனது தான் மக்கள் மத்தியில ஒரு பேர் கெட்டுருச்சோங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கலையரசன் எவிக்ட் ஆனத பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.